Hi my dear brothers and sisters, என் பேர் கல்ச்சரன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். +2க்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட விருப்பமா இருக்கும். எம்பிபிஎஸ் கன்ஃபார்மா எல்லாம் ட்ரை பண்ணீங்க. சப்போஸ் எம்பிபிஎஸ் கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு பேராமெடிக்கல் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்த பேராமெடிக்கலை பொறுத்தவரையும் நம்ம இல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு டியூரேஷன், இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் எப்போ, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேராமெடிக்கல் அப்ளிகேஷன்ல இருந்து காலேஜ் ஜாயினிங் வரையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேராமெடிக்கலை பொறுத்தவரையும் இதுல டிகிரி கோர்சஸ் இருக்கு, டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு, சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. பேராமெடிக்கல்ல டிகிரி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். சரி, இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னா என்ன, இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ன்றது ஒரு 19 கோர்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 19 கோர்சஸ்னா எல்லாருக்கும் ஃபேமஸா தெரியக்கூடிய அனஸ்தீசியா கோர்ஸ் இதில் தான் இருக்கு. பிசியோதெரபி, ரேடியோதெரபி, ரேடியோகிராஃபி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ரேடியோ தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு பிசியோதெரபி இருக்கு, கிளினிக்கல் நியூட்ரிஷன் இருக்கு, நியூரோபிசியாலஜி இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு. 19 கோர்சஸ் இருக்கு. இந்த 19 கோர்சஸ்க்கான லிஸ்ட் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த 19 கோர்சஸ்க்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். சரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு இன்ஜினியரிங்கோட ஒரு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே சேலரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சேலரியை பொறுத்தவரையும் வந்து பேராமெடிக்கலுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வரும், ஃபாரின்ல நல்ல சேலரி கொடுப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ல உங்களுக்கு பெட்டர் சேலரி, பிரைவேட்ல பெட்டர் சேலரின்னு கேட்டீங்கன்னா பெட்டர் சேலரி கிடையாது. ஆனா உங்களுக்கு கவர்மெண்ட்ல பெட்டர் சேலரில இருக்கு. சரி, டிகிரி கோர்ஸ் நீங்க பார்த்தோம். டிப்ளமோவை பொறுத்தவரையும் பேராமெடிக்கல் டிப்ளமோ பண்ற சர்டிஃபிகேட் கோர்சஸ்ல டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி, அதாவது டிகிரி கோர்ஸ் பார்த்தல அதே மாதிரி அதே கோர்சஸ் டிப்ளமோலயும் இருக்கு. இல்ல டிப்ளமோ நர்சிங்கே இருக்கு. டிப்ளமோ நர்சிங் கொஞ்சம் முன்னாடி அப்ளிகேஷன் நடக்கும். பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க பொறுத்தவரையும் ஒரு மே மந்த்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆரம்பிக்குதுன்னா, இதே பேராமெடிக்கல் டிப்ளமோக்கு உங்களுக்கு ஒரு அக்டோபர்ல இருந்து நவம்பர்ல ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே டிப்ளமோ நர்சிங்க்கு உங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி ஒட்டி ஆரம்பிச்சோம். கவுன்சிலிங் முடியும் போது ஒரு ஜூலை மந்த்ல ஆரம்பிக்கும். டிகிரி மே, டிப்ளமோ ஜூலை, நர்சிங் டிப்ளமோ நர்சிங் மட்டும்தான் ஜூலை. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வந்து உங்களுக்கு அதர் டிப்ளமோ கோர்சஸ். இல்ல வந்து உங்களுக்கு அதர் டிப்ளமோல வந்து உங்களுக்கு 4-5 டிப்ளமோ கோர்சஸ் தான் இருக்கும். சர்டிஃபிகேட் கோர்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு 16 சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு. சர்டிஃபிகேட் கோர்சஸ்னா என்ன, 1 இயர் கோர்ஸ், 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு. டிப்ளமோ நர்சிங்கை பொறுத்தவரையும் டிப்ளமோனா நான் 1.5 வருஷம் 2 வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மெடிக்கல்ல பொறுத்தவரையும் டிப்ளமோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2.5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரும். அதுவும் டிப்ளமோ நர்சிங் வந்து உங்களுக்கு 3 வருஷம் கோர்ஸ். பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க பொறுத்தவரையும் அதுல டிகிரி கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய 19 கோர்சஸ்ல நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு 3 இயர் கோர்ஸ் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பா இருக்கும். இப்ப நீங்க பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆனுவல் இயர் பேஸ்ட் கோர்ஸ். அதாவது ஆனுவல் இயருக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். ரேடியோ தெரப்பி, ரேடியோகிராஃபி, கிளினிக்கல் நியூட்ரிஷன்லாம் ஆனுவல் இயர் கோர்சஸ். அதாவது 3 வருஷம் 3 எக்ஸாம் எழுதுவீங்க, வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம். அப்புறமா 1 இயர் ஃபுல்லா இன்டர்ன்ஷிப் பார்ப்பீங்க. நீங்க 3 வருஷமும் உங்களுக்கு கிளினிக்கல் போஸ்டிங் இருக்கும். 1 இயர் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஃபுல் பிளெஜ்டா கிளினிக்கல் போஸ்டிங் இருக்கும். இதே நீங்க பிஎஸ்சி நர்சிங், பார்மசி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ், பிசியோதெரபிலாம் எடுத்தீங்கன்னா செமஸ்டர் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இருக்கும். 4 வருஷம் கோர்ஸ், 8 செமஸ்டர் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் மாதிரியே தான். எந்த டவுட் ஆனாலும் கேளுங்க. இவள் தான் பேராமெடிக்கலோட ஒரு ஃபுல் டீடைல்ஸ். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கீழே தான் கட்ட போறீங்க. இதை நீங்க டிப்ளமோ எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கீழே தான் கட்ட போறீங்க வருஷத்துக்கே. கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா, பிரைவேட்ல சேர்ந்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ஆகும். இதே கவர்மெண்ட்ல சேர்ந்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 தான் டிகிரிக்கு, 5,000 தான் டிப்ளமோக்கு. நம்ம அப்ளிகேஷன்ல இருந்து கவுன்சிலிங் வரையும் உங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ண போறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸா இருந்தாலும் இந்த 2025 to 2020 செக்ஷனுக்கான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயும் கேளுங்க, யூடியூப்லயும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம கீப் ஸ்ப்ரெடிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.